வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏன் எம்பிஏ நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். அதை ரெண்டாக பிரிச்சுட்டோம். மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின், சர்வீஸ் சப்ளை செயின் சொல்லி பிரிச்சுட்டோம். இப்போ அதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் சப்ளை செயினை வந்து எஃப்எக்ஸ் யூஎஸ்சிஏ அல்லது ஏஎஸ்சிஎம் மேனுஃபேக்சரிங் சப்ளை செயினை வந்து நடத்துறது. சர்வீஸ் சப்ளை செயின் வந்துட்டு சிப்ஸ் யூகே நடத்துறது. இதுவும் ஏஎஸ்சிஎம்மோட மெம்பர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இதோடு சேர்ந்து பிஎம்பி இஆர்பி பண்ணாவே போதும். எம்பிஏவோட கிரேட்டர் நாலேஜே கிடைக்கும். இவங்க படிப்பான எஃபிக்ஸ் படிப்பான சர்டிஃபைடு ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், certified logistics transportation and distribution certificate, certified supply chain professional, இது எல்லாம் வந்துட்டு எம்பிஏவை தாண்டி கிரேட் நாலேஜ் தரும். அதே மாதிரி சிப்ஸ் இதில் லெவல் 1 2 3 4 5ன்னு சொல்லியிருக்கு. லெவல் 1 2 லெவல் 5 வரைக்கும் இருக்கு. இந்த கோர்ஸு, இந்த எஃபிக்ஸ் கோர்ஸும் சிப்ஸ் கோர்ஸும் பிஎம்பியும் இந்தியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி Tier 1 யூனிவர்சிட்டிஸில் அவங்களுடைய சிலபஸ்லேயே அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ஐஐடி, ஐஐஎம்ல, எக்ஸ்எல்ஆர்ஐ யூனிவர்சிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே கட்டாயமாக பிஎம்பி இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும் எம்பிஏ படிச்சிருக்கவங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிஎம்பி உங்களுக்கு வந்து கிரேட் நாலேஜ் தரும். அதே மாதிரி இந்த படிப்புகள் வந்துட்டு, இந்த சப்ளை செயின் படிப்புகள் வந்துட்டு எம்பிஏ விட பிஸ்னஸை எப்படி சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறது கிரேட். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன்ஸ். ஆனால் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரியை செலெக்ஷன் பண்ணி அங்கே போய் அந்த ஆப்ரேஷன்ஸில் சப்ளை செயினில் நீங்கள் இன்டர்பிரேட் ஆகி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் புரியும். இந்த கோர்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ்லாம் நீங்கள் மெனக்கடணும் அவசியமே இல்லை. உங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து 3 to 6 மந்த்தில் பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நாலேஜோடு வந்துடலாம். இது உலகத்தில் இருக்க டாப் கம்பெனிஸ் எல்லாருமே ரெகக்னிஷன் பண்ணின படிப்பு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு சர்வீஸ் சப்ளை செயினுக்கு வந்துட்டு சிப்ஸையும் மேனுஃபேக்சரிங் சப்ளை செயினுக்கு வந்துட்டு எஃபிக்ஸுடைய படிப்பையும் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படிப்பை வந்து படித்தவங்க தான் அடுத்த லெவலாக ஐடி கம்பெனியில் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டோ டீம் லீடராகவோ ப்ரொமோஷன் ஆகி மேலே முன்னுக்கு வர்றவங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாத எம்பிஏவும், அதுவும் Tier 3 காலேஜில் படிக்கிறது நீங்கள் எம்பிஏவை நீக்கிடுங்க. Tier 1 Tier 2ல் படிக்கிறவங்களுக்கே இன்னை வரைக்கும் எம்பிஏல வேலை கிடைக்கல. Tier 1 இன்னை வரைக்கும் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. நமக்கு எம்பிஏ வேண்டாம். இனி ப்ராக்டிக்கல் படிப்பு நிறைய பார்ப்போம். இதே மாதிரி நிறைய படிப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறோம். நன்றி, வணக்கம்.